நான் தான் வாங்கம்பல மணந்து பேசுகிறேன். இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஸோ முக்கியமாக பார்டர்ஸ் ஏரியாஸ்லாம் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இது முதல்ல April 22 அந்த பெல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு 7th பண்ணது. இப்போ திரும்ப அவங்க பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோ போகுதுன்னா, இந்த டயத்தில் நான் வந்து 4th 10th தாலோசி, தரம்சாலா, அமிர்தசர் பிளான் பண்ணியிருந்து ஃபேமிலியோட இப்போ அமிர்தசருக்கு வந்திருக்கோம். எக்ஸாக்டாக இது நைட் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் பதான்கோட்டு. இந்த பக்கம் 40 கிலோமீட்டர் வந்து நம்ம லாகூரே இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்க குறி வைக்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்து வந்து பஞ்சாப் தான், ஏன்னா பார்டர் ஏரியாவில். ஸோ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய வாட்ஸ்அப் வருது, சேஃபாக இருக்கீங்க என்னென்னு. சேஃபாக தான் இருக்கும். ஸோ இப்போ வரையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ட்ரோன் இந்தியாவில் மட்டும் வந்ததை நம்ம ஆர்மி வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ்லாம் வருது. ஸோ இங்கே வந்து நைட்டு 9 to morning 5 வரையும் பிளாக் அவுட்னு எந்த லைட்டுமே போடவில்லை. இன்றைக்கி வெளில போகணுமா இல்லையா எதுவுமே இன்னும் ஒரு சர்க்குலர் வரல. அதை பேஸ் பண்ணி தான் வெளில போகிறதா, சுற்றி பார்க்குறதா, ரூம்லேயே இருக்கிறதான் தெரியும். இந்த பதிவு எதுக்குன்னா, நம்மளாம் சவுத்தில் இருப்போம், ஏதோ வாரனா நியூஸில் படிப்போம். இப்போ கிட்டேருந்து பார்க்கும்போது ஒரு சூழ்நிலை புரியுது. பட் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து 71 வார் பார்த்தவங்க, சில பெரியவங்க சீக்கியஸ்லாம் பேசினேன். அவங்க ரொம்ப பெருசாக பயப்படுற மாதிரி தெரியல, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு நம்ம ஆர்மியோட நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி பார்டர் தாண்டி ரொம்ப உள்ளே வர முடியாது, வந்தாலும் வந்து அது வேறு மாதிரி ஆகும்னு பாகிஸ்தானுக்கு தெரியும். ஸோ வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் ஏர்போர்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட 20 ஏர்போர்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட் பாதுகாப்புக்காக மூடி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நானும் நாளைக்கு ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் வரணும். ஸோ இதுவரை எந்த விதமான கேன்சலோ ரீஷெட்யூலும் இல்லை. ஸோ காட்ஸ் கிரேஸ் அது இருந்தால் அப்படியே அதிலே வந்துடும். பட் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து நாட்டோட கூட நிற்கணும். இராணுவத்தை நம்புங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நைட்டோட நைட்டு அவ்வளோ தாக்குதல்கள் நிறுத்தியிருக்காங்க. நான் கூட தரம்சாலில் மேட்ச் பார்க்க வேண்டியது பார்க்கல. அந்த மேட்சையும் நேற்று வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா எந்த நைட்டுமே இருந்தால் அது வந்து நமக்கு எதிராக போகும்ன்ட்டு. ஸோ ரோடெல்லாம் இப்போ வந்து ரொம்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரோடெல்லாம் ரொம்ப டிராஃபிக்கு ஃப்ரைடே மாதிரி இல்லை, நம்ம அமைதியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்தீங்க, இங்கேருந்து எதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்க மக்களுக்கு எப்படி இருக்கும், பார்டர் இருக்கவங்க எல்லாம் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வார் மூவிஸில் இந்த மாதிரி ஒரு இதில் தான் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு நியூஸாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனை இது அப்படி இது இப்படி பண்ணியிருக்கலான்னு அமித் ஷாக்கு மோடிக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாருமே சேஃபாக இருங்க. நிச்சயமாக வந்து எங்கள் ராணுவத்து மேலேயும் இந்தியா மேலேயும் நம்புங்க. ஏன்னா அது நம்மளாக தொடுத்த போர் கிடையாது, அவங்க பண்ணதுக்கு பதிலடி. அதுவும் ஆப்ரேஷன் சிந்தூர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 1 or 2 days எல்லாமே முடிஞ்சுன்றாங்க. நாங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப சென்னைக்கு வந்துடும். உங்களை எல்லாரையும் பார்ப்போம். அவரையும் இதை பற்றியும் பதட்டப்பட வேணாம், தைரியமாக இருங்க. நாங்களும் தைரியமாக இருக்கோம். ஜெய் ஹிந்த்.